நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு நடந்த உண்மை சம்பவங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு ஒரு சீரீஸ் போடலான் இருக்கோம். நிறைய பேர் வேணும்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த பார்ட் 2 வீடியோ. தமிழரசன் இவர் மதுரையை சேர்ந்த நம்மளோட ஃபாலோவர். இவர் 2019 இருந்து 2023 வரைக்குமே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்றாரு. அவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த கம்பெனி அவங்களோட புது அவுட்லெட்டை ஓபன் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல கிடையாது, உடுமலைப்பேட்டையில பழனி ஹைவேல. அப்படி அவங்க புதுசா ஓபன் பண்ண அவங்களோட அவுட்லெட்ல ஆள் பற்றாக்குறை காரணமாக ஒரு 2 நாளைக்கு மட்டும் தமிழரசனை மாத்தி போடுறாங்க. தமிழரசன் பண்ண மிகப்பெரிய தப்பே உடுமலைப்பேட்டைக்கு போறதுக்கு சம்மதிச்சது. தமிழரசனுக்கு உடுமலைப்பேட்டையும் வேலை பார்க்கக்கூடிய இடமும் தான் புதுசே தவிர கூட வேலை பார்க்கிற அத்துணை பேரும் அவரோட சொந்த ஊரை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்ல, நெருங்கிய நண்பர்கள். அன்னைக்கு இரவு நண்பர்களை பார்த்த சந்தோஷத்துல எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவரோட நெருங்கிய நண்பரான முரளி இந்த இடத்துல நடக்கக்கூடிய அமானுஷ்யத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். சரியா ராத்திரி 9 மணிக்கு மேல ஒரு வயதான ஐயா ஒருத்தர் கதவை தட்டி தண்ணி கேட்பாராம். எடுத்துட்டு வந்து குடுக்கலான்னு பார்த்தா அந்த நபர் அங்க இருக்க மாட்டாராம். இந்த நிகழ்வு ஒரு முறை கிடையாது, ஒரு 8 முறைக்கு மேல நடந்திருக்கு. அவங்க ஸ்டே பண்ணி இருக்கிறது ஒரு லாரி கண்டெய்னரை தான் ரூமா பயன்படுத்துறாங்க. அந்த ஒரு ரூம்குள்ள இரவு நேரத்துல 6 அடி உயரம் உள்ள ஒரு ஆணோட உருவம் அடிக்கடி தெரியறதா சொல்றாங்க. இவங்க சொல்லக்கூடிய அந்த கதைகள் மேல நம்பிக்கையில தமிழரசன் கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு போய் தூங்க போயிட்டாரு. ஆனா அவருக்கு அப்ப தெரியாது அவங்க சொன்ன கதைகள் 100% உண்மை அப்படின்னு. அவங்க படுத்திருக்க கூடிய அந்த லாரி கண்டெய்னர் ரூம்ல மொத்தம் 3 பெட் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பெட்லயும் 2 பேர் படுக்கலாம். தமிழரசன் தூங்க ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் வரைக்குமே எதுவுமே தெரியல. சரியா 3 மணிக்கு தமிழரசனுக்கு முழிப்பு வருது. என்னடா எந்திரிக்கலான்னு பார்த்தா அவரோட உடம்ப அசைக்க முடியல. அவரோட வாய்ஸும் வர மாட்டேங்குது. அவரோட கண்ணுக்கு நேரா எதிர்த்த மாதிரி கதவு கிட்ட 6 அடி உசரத்துக்கு ஒரு ஆணோட உருவம் கருப்பா நிக்குது. அது ஆண்னு நல்லா தெரியுதான், ஆனா அந்த உருவத்தோட முகத்தை தெளிவா பார்க்க முடியல அப்படின்னாரு. அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் பக்கத்துல வர ஆரம்பிக்குது. தமிழரசனுக்கு மரண பயம் ஏற்படுது. அவரோட மனசுக்குள்ளேயே அவரோட குலதெய்வத்தை நினைக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நிமிஷம் நிகழ்வுகள் நார்மல் ஆகுது. அவரோட உடம்பு பழைய நிலைமைக்கு வருது. அந்த உருவமும் திடீர்னு மறைஞ்சு போகுது. அவருக்கு திடீர்னு அந்த வாய்ஸ் வந்தோன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு மேல படுத்திருக்கக்கூடிய அவரோட நண்பர் அமைதியாரு, எனக்கும் அந்த உருவம் தெரிஞ்சிச்சு, இது இங்க தினமும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்தான், அமைதியா படு, காலைல பேசிக்கலாம். இந்த ஒரு இன்சிடென்ட் அவரால் மறக்கவே முடியாது நம்ம கிட்ட சொல்லி இருந்தாரு. அதே மாதிரி நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்கக்கூடிய உண்மை சம்பவங்கள் வெயிட்டிங்லயே இருக்கு. வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.